விஜய் நடந்து வர்றாரு, சூப்பர் ஸ்டார்மா, ஒரு தோல்ல கை போட்டு தட்டி கொடுத்துருவாரு. என்ன குழந்தையா விஜய்? இதுக்கு முன்னாடி சார் திமுக கூட இது டைப்பிக்கல் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். புரியுதுங்களா நம்பே? வா, அந்த ஆட்டிடியூட பார்த்தேன். இதை ஏன் விஜய் அனுமதிக்கிறான்றதான் எனக்கு புரியல. அதான மீனிங் அதுக்கு. தம்பி, நீ சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், அரசியலில் நான் தான் சூப்பர் ஸ்டார். இன்னொன்று அவர் பேச்சிலேருந்து ஒன்று சொல்கிறேன். 2026 தமிழ்நாட்டில் அதிக பிரபலமான பீகாரியாக நான் தான் இருப்பேன். இப்போது யார் பிரபலமான பீகாரி? MS தோனி. MS தோனி சென்னை சூப்பர் கிங்ஸை வெற்றி பெற செய்கிறார். அதனால் தமிழ்நாட்டில் ஒரு பாப்புலர். 2026 டிவிக்கு ஜெயிச்ச பிறகு நான் தான் பாப்புலர், நீங்கள் தோனியை விட நான் தான் பாப்புலராக இருப்பேன்னு சொல்கிறாரு. நான் உங்கள் மனசில் என்ன நினைப்பு நான் கேட்குறேன். நீங்க எதுக்கு அவருக்கு பிராண்ட் அம்பாசிடரா வேலை பார்க்குறீங்க? இந்த மேடையில் பிரசாந்த் கிஷோரோட பிரசன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு மேல மோர் மிளகா வச்சா எப்படி இருக்கும் அப்படிதான் இருந்தது. உண்மையிலே நல்லா இருக்குங்க, நல்ல உதாரணம். நான் இன்னொன்னு கூட சொல்லுவேன், ரொம்ப தப்பா இருக்கா மாதிரி. பரவாயில்ல சொல்லுங்க. பாடிபூரி விக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து அந்த மேடையில அவங்க ஊர் ஸ்டைல் மனாத தவறு சொல்லல. நான் வந்து ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் விஜய். நான் இந்த வேலையை செய்யறது இல்லைன்ட்டு நான் ஏற்கனவே அறிவித்து விட்டேன். 3 அல்லது 4 ஆண்டுகளாக நான் அந்த வேலையை செய்யவில்லை. விஜய் அவர்களை அரசியல் கட்சியாக நான் பார்க்கவில்லை, ஒரு தமிழ்நாட்டின் நம்பிக்கையாக பார்க்கிறேன். 35 ஆண்டு காலமாக இருந்து வந்த அரசியலை மாற்றுவதற்கான ஒரு வடிவமாக திரு விஜய் அவர்களை பார்க்கிறேன். அதற்காக திரு விஜய் அவர்களுக்கு உதவ வந்துள்ளேன்னா எந்த வடிவத்தில் வர்றீங்க நீங்கள்? யூக வகுப்பாளரா? யூக வகுப்பாளர் என்றால் திரு ஜான் ஆரோக்கியசாமிக்கு அங்கே என்ன வேலை? அவர் வகுத்த வியூகம் உங்களுக்கு பிடிக்கவில்லையா? அப்போ என்ன முதல் நாள் முதல் கையெழுத்து இன்னும் அப்போ 100 மதுக்கடைகளை திறப்பதா? என்ன வியூகம் வைக்க போறீங்க நீங்க? இது ஒரு முரணா தெரியலையா? அவர் பீகாரை சேர்ந்த பிராமணர். இன்னும் வந்து அந்த பீகாரில் எல்லாம் அந்த சாதி ஆதிக்கங்கள் எப்படி இருக்கின்றது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இன்னும் அங்கெல்லாம் நம்பர்ஸ் ஜாஸ்தி, பாப்புலேஷன் வைஸ் பிராமணர்களோட எண்ணிக்கை அதிகம். நம்ம ஊர் மாதிரி குறைந்த எண்ணிக்கை கிடையாது, அதிகம். அவருக்கு போய் பிராமணியத்தை எதிர்ப்பதையே தன் இறுதி மூச்சாக கொண்டிருந்த தந்தை பெரியாரோட சிலையை பரிசாக அளிப்பது எத்தகைய முரண்! கிண்டல் பண்ணுறீங்களா நீங்கள் எங்களெல்லாம்? இல்லை, அந்த சரி அவரே ஏற்றுக்க சொல்கிறாரு, அப்படி தானே அவன் பார்க்கணும். விஜய் அந்த சிலையை கொடுத்து அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அவர் அந்த கொள்கையை ஏற்றுக்கிற மாதிரி தான் சார். அப்போ ஒரு பிராமணரை வைத்து பிராமண எதிர்ப்பை செய்ய போகிறீர்களா? பெரியாரோட கொள்கை என்னப்பா? முக்கியமான கொள்கை. கடைசியாக திரு பெரியார் அவர்கள் மரண படுக்கையில் இருக்கிறார். அந்த மனிதன் பிறப்பின் காரணமாக தாழ்வு என்று சொல்வதை பெரியாரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதுக்காக தான் கடவுளை எதிர்த்தாரு. இல்லாத கடவுளை போய் எதுக்கிறது, சண்டை போடுறது முட்டாள்தனம் என்பது பெரியார் அறியாதவராக நம்ம பேசியிருக்கோம். நிறைய பேர் பேசியிருக்காங்க. கடவுள் இல்லைன்னு தெரியும், அப்புறம் கடவுள் இல்லைன்னு சிலை போட்டு உடைக்கிறது லூசுத்தனமா இல்லை? அதையே செஞ்சார். அந்த கடவுளின் பெயரை சொல்லித்தான் நீ தாழ்ந்தவன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்கிறான். அதனால் தான் பிராமண எதிர்ப்பு என்பதை பெரியார் கையில் எடுத்தார். யூரின் பேக் வச்சுட்டாங்க, தள்ளாடுது. அப்போ அவருடைய திராவிடர் கழக தோழர்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது பெரியார் அந்த படுகையில் இருக்கும்போது சொல்கிறார், எனக்கு சாவறதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, நோவு வந்துருச்சு, நோவு வந்தால் சாகணும், வயசாகி போச்சு, நோவு வந்துருச்சு சாகணும். ஆனால் சாகும்போது உங்களையெல்லாம் சூத்திர பசங்களாக விட்டுட்டு போகிறேன்றது தான் எனக்கு வருத்தம். ஏன்னா அந்த சாதியை அடுக்குமுறையை இன்னும் உடைத்து நொறுக்க முடியவில்லைன்ற ஆதங்கம் திரு பெரியார் அவர்களுக்கு இருந்தது. அப்போது ஒரு பிராமணர் என்று நான் கடவுள் மறுப்பாளர்னு சொல்லிட்டு இருக்காரு பிரசாந்த் கிஷோர். திமுக கையில் வேலை தூக்கி கொடுத்தது இவர் தான், ஞாபகம் இருக்கா இல்லையா? சார் அவரோட ஆட்டிடியூடே எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? விஜய் நடந்து வர்றாரு, சூப்பர் ஸ்டார்மா, ஒரு தோல்ல கை போட்டு தட்டி கொடுத்துருவாரு. என்ன குழந்தையா விஜய்? இதுக்கு முன்னாடி சார் திமுக கூட இது டைப்பிக்கல் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். புரியுதுங்களா தம்பே? வா, அந்த ஆட்டிடியூட பார்த்தேன். இதை ஏன் விஜய் அனுமதிக்கிறான்றதான் எனக்கு புரியல. சார் இதெல்லாம் ஃபாரின்ல இப்படியான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு. தலைவர்கள் இப்படி கை கொடுத்துட்டு இப்படி கை கொடுத்து இந்த கையை அவங்க பிடிச்சாங்கன்னா அவங்க சுப்பீரியர், கையை போட்டாங்கன்னா அவங்க சுப்பீரியர், உடனே இவங்க என்ன பண்ணணும் இப்படின்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குமா? ஏமா வர்றாரு விஜய், நீ தோல்ல கை தட்டி விஜயை தட்டி கொடுத்து நீ கூட்டிட்டு வரீங்களே, என்ன அர்த்தம் அதுக்கு? இப்போ திமுகவிலையும் அரசியல் கற்றுக் கொடுக்குறீங்களா விஜய்க்கு? அதான மீனிங் அதுக்கு. தம்பி, நீ சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், அரசியலில் நான் தான் சூப்பர் ஸ்டார். இன்னொன்று அவர் பேச்சிலேருந்து ஒன்று சொல்கிறேன். 2026 தமிழ்நாட்டில் அதிக பிரபலமான பீகாரியாக நான் தான் இருப்பேன். இப்போது யார் பிரபலமான பீகாரி? MS தோனி. MS தோனி சென்னை சூப்பர் கிங்ஸை வெற்றி பெற செய்கிறார். அதனால் தமிழ்நாட்டில் ஒரு பாப்புலர். 2026
டிவிக்கு ஜெயிச்ச பிறகு நான் தான் பாப்புலர், நீங்கள் தோனியை விட நான் தான் பாப்புலராக இருப்பேன்னு சொல்கிறாருன்னா உன் மனசில் என்ன நினைப்பு நான் கேட்குறேன். ஏன் வந்து அப்போ யூபியில் சிங்கிள் டிஜிட் கொண்டு போனீங்க நீங்கள் காங்கிரஸை? இத்தனைக்கும் பெரிய பெரிய தொகை வாங்கிட்டு தான் அவர் வேலை செய்கிறாரு, இலவசமாக எங்கேயும் வேலை செய்யலை. நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். பெரிய தொகை வாங்கி கொண்டு தான் ஒவ்வொரு கட்சிக்கும் அவர் வேலை செய்கிறார். வேலை செஞ்சு முடிச்சுட்டு இவர் ஒவ்வொரு கட்சியும் ஒரு தேர்தல் முடிஞ்சோடனே இவரை விரட்டி விடுறதுக்கு என்ன காரணம்னா, நீ இலவசமாக வந்து செஞ்சுட்டு வந்து நான் உனக்கு உதவி செஞ்சுன்னு சொன்னால் கூட ஏற்றுக்குவாங்க. துட்டை வாங்கிட்டு செஞ்சுட்டு நீ ஏன் மூஞ்சுக்காக ஜனங்க ஓட்டு போட்டாங்க, நான் தான் காரணம்ட்டு நீ சொன்னா எந்த அரசியல் கட்சி தலைவர் ஒத்துக்குவாங்க? நேத்துல இருந்தே சார் எல்லா மீடியாலையும் தாவேகாவோட 2ஆம் ஆண்டு விழா மேடையில் பிரசாந்த் கிஷோர் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மாயாவதி போன்ற ஒரு பெரிய தலைவர் வந்திருந்தால் விஜய் அவர்களுக்கு பெருமை. குறைந்தபட்சம் கேஜ்ரிவாலை கூட்டு வந்திருந்தா கூட பெருமைமா. ஒரு வியூக வகுப்பாளர்மா. இன்னும் அந்த கட்சி தத்தகா புத்தகான் இருக்கு. நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், இல்லை அது ஜாய் ஆஃப் கிவிங் ஃபவுண்டேஷன் ஒரு 1 லட்ச ரூபா முதலீடு இருக்கிற ஒரு நிறுவனத்திலேருந்து பல கோடி ரூபாய் இவர் ஜன்சூரஜ் கட்சிக்கு நன்கொடை போயிருக்குன்னு பீகாரில் ஜனதாதள் செக்யூலர் கட்சி இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை அங்கேயே சுமத்தி விட்டது. இவர் வந்து கரப்ஷனை பற்றி இங்கே பேசுகிறாரு. அங்கே இவர் சும்மா விட மாட்டாங்க. இந்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் தேஜஸ்வி யாதவ், இவர் லாலு பிரசாத் யாதவ் அவர்களின் கட்சி, நிதிஷ்குமார் கட்சி, 2 கட்சி இவரை பிச்சு போட போகுது. அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். என்ன காரணத்துக்காக விஜய் அவர்கள் இவரை அழைத்து வந்தார்ன்றது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. இப்போ சார் திமுகவுக்கு ஆல்ரெடி வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோர் வேலை பார்த்துருக்காரு. அந்த டைமில் எந்த மேடையிலையாவது இவரை மேடை சூப்பரான கேள்வி கேட்டிங்கம்மா. கரெக்டுமா நீங்கள் வந்துட்டீங்கம்மா, விஷயத்துக்கு வந்துட்டீங்க. அப்போ கேட்டால் திருப்பி இல்லையோ சொல்லுவார், சார் அப்போ வியூக வகுப்பாளர் இப்போ அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு மேடையில் கூட்டு வரீங்க? நீங்க ஏன் இவ்வளோ வெயிட் கொடுக்குறீங்க அவருக்கு? சார் எங்களுக்கு இங்க இருக்க ரசிகர்களுக்கு விஜய் தான் சூப்பர் ஸ்டார். நீங்க எதுக்கு அவருக்கு பிராண்ட் அம்பாசிடரா வேலை பார்க்குறீங்க? இந்த மேடையில் பிரசாந்த் கிஷோரோட பிரசன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு மேல மோர் மிளகா வச்சா எப்படி இருக்கும் அப்படிதான் இருந்தது. உண்மையிலே நல்லா இருக்குங்க, நல்ல உதாரணம். இல்ல உங்களுக்கு தோணுச்சா இல்லையா? அந்த காம்பினேஷன் அப்படிதானே இருக்கு. உறுத்தலா இருந்துச்சு. இல்ல ட்ரெஸ் கோட் உட்பட உறுத்தலா இருந்துச்சு. அதுதான் எக்ஸாக்ட்லி. நான் உங்க கட்சி கிடையாது, நான் தனி. ஜிப்பா தானே போட்டு வந்தாரு. கலரே வேற இல்ல, சம் டார்க் கிரீன், கிரே இல்ல. ஆட தெரிஞ்சிச்சு பக்கத்துல இடம். அப்ப விஜய்க்கு நிகரானவர் அவரு, ஏன்னா ஜன்சூரஜ் கட்சியின் தலைவரா. நான் இன்னொன்னு கூட சொல்லுவேன், ரொம்ப தப்பா இருக்கா மாதிரி. பரவாயில்ல சொல்லுங்க. பாடிபூரி விக்கிற மாதிரி Dress போட்டு வந்து அந்த மேடையில அவங்க ஊர் ஸ்டைல் மனாத தவறு சொல்லல. அவங்க ஊர் ஸ்டைல் நம்மளோட அவர் வந்து இணைய மெர்ஜ் ஆக முடியாது, ஜெல் ஆக முடியாது. ஏன் இதை செஞ்சாருன்றது எனக்கு புரியல. ஒருவேளை சார் எனக்கு தோணுது சார், நான் இவ்வளோ நாள் வந்து சிலுத்து போய் சில்லறை விட்டு எரிஞ்சிட்டு இருப்பேன், இவரெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இவா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கும். இன்னைக்கு வந்து என் மனசுக்கு தோணுது, இந்த 2ஆம் ஆண்டு விழா மேடையை வந்து பிரசாந்த் கிஷோர் கொஞ்சம் கீழே இறக்கியிருக்காரோ, இழுத்து கீழே பிடிச்சிருக்காரோன்னு தோணுது. அந்த மொமெண்டத்தை குறைச்சிட்ட மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். ஒரு நல்ல பெப்பு பண்ணியிருக்கலாம். இந்த 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 விஜய் அழகாக பேசினார்மா. இன்னைக்கு ரத்தனை சுருக்கமாக பேசினாலும் விஜயோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்க, சின்ன பசங்கன்னு சொல்கிறாங்க, இருந்துட்டு போட்டோம். ஏன் சின்ன பசங்க கட்சி ஆரம்பிக்கக்கூடாதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. 2, எல்லாம் எளிய பெரிய வசதியான பின்புலம் இல்லாதவர்களை நிர்வாகிகளாக நியமிச்சுட்டதா சொல்கிறாங்க. இருக்கட்டுமே, என்ன இப்போ எளிய மக்களுக்கான கட்சி இது அப்படின்னு சொன்னார். 2வது பாயிண்ட், இந்த பாருங்க, நமக்கு அனுபவம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பூத் லெவல் வைக்க போறோம். அந்த விஜய் வந்து தேர்தலை புரிஞ்சுக்கிட்டாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது 2 பெரிய கட்சிகள் மாதிரி நாமளும் வளர போறோம், கட்டமைப்பை உருவாக்க போறோம். கட்சிக்கு கட்டமைப்பு முக்கியம் என்பதை விஜய் வந்து அவர்களுடைய கட்சியின் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் உணர்த்தி இருக்கிறார். ஏன்னா இந்த பூத் லெவல் மேனேஜ்மெண்ட் தேர்தலில் மிக மிக முக்கியம். மீண்டும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன். நம்ம கூட ஆல்ரெடி அதிமுக எதுக்கு விஜய்க்கு தேவைன்னு சொல்லும்போது இந்த கட்டமைப்புக்கு அவங்களுக்கு உதவுவாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லி பேசியிருக்கோம். ஸோ நறுக்குன்னு பேசினாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஜஸ்ட் இமேஜின் ஃபார் அ செகண்ட், பிரசாந்த் கிஷோர் இல்லை, எப்படி இருந்திருக்கும்? விஜயோட ஸ்பீச் மட்டும்தான் ஹைலைட்டாக இருந்திருக்கும் இல்லையா? இப்போ இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்து என்ன பேசிக்கிட்டு இருப்போம்னா, விஜய் ஏன் பூத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு, அப்போ அவரோட பிளான் என்ன சார்? ஆமாம் சார், இப்போ இது நம்ம மட்டும் பேசலை, நோ சொன்ன பிகே அப்படின்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அந்த பக்கம் தானே டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிட்டாங்க. எதற்குமா இந்த சர்ச்சை? எதற்கு இந்த சர்ச்சை? மொழிக் கொள்கை எதிர்க்கிறீங்க. இன்னொன்று, நீங்கள் அடுத்த மாநிலத்தில் போய் நீங்கள் தேர்தலில் போட்டி போட போகிறது இல்லை. கட்சியோட பேரை அப்படி வச்சுருக்கீங்க, கரெக்டாக?